இல்ல அதை பத்தியெல்லாம் நான் கேட்கல. அந்த நியூஸ் கன்ஃபார்ம்டா இல்லையா? அவ டிக்கெட் புக் பண்ணிட்டாளா இல்லையா பெங்களூருக்கு? ஃப்ளைட் என்னைக்கு கிளம்புது? இன்னைக்கேவா? நல்லா தெரியுமா? ஓகே, தேங்க்யூ. அப்பா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரிச்சா இன்னைக்கு காலையில பெங்களூருக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கா. இன்னைக்கே கிளம்புறா. என்னால இதை நம்ப முடியல. நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்த ட்ரை பண்றா. அவளாவது நம்மளை விட்டு இவ்வளவு சீக்கிரமா விலகிறதாவது அதுக்கு சான்ஸே இல்லை. எனக்கும் நம்பிக்கை இல்லப்பா. அவ்வளவு சுலபமா அவ நம்மளை விட்டு போயிடுவான்னு நான் நினைக்கிறேன். அப்பா இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்ட். சரி, அப்படி இருந்தா நல்லதுதான். செஞ்ச தப்ப ஒருத்தர் என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கே நாம அவங்க பண்ண எல்லாத்தையும் மறந்துடணும். கடவுளா பார்த்து அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் நீ ஒரு வேலை பண்ணுப்பா. நேரா ஏர்போர்ட்டுக்கு போய் அவ கிளம்புறாளா இல்லையான்னு உன் கண்ணால பார்த்துட்டு வந்துரு. என்னப்பா, அவ தான் கிளம்பிட்டால, கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏர்போர்ட் போய் என்ன பண்ண போறேன்? அங்க போய் பார்க்கறதுனால நீ ஒன்னும் குறைஞ்சிட மாட்டிய. கரெக்டா அண்ணா, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நமக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி சரி, நான் போயிட்டு வரேன். நிலைமை எப்படி இருக்கு பாத்தியா? விக்ரம் இப்போ உள்ள இருக்கான், நான் வெளியே இருக்கேன். ஒருவேளை நீ விருப்பப்பட்டா லோன்லியா இருக்கன்னு ஃபீல் பண்ணா உடனே என் கூட வந்துரு. இல்ல, நான் அந்த மாதிரி எப்படி பண்ணுவேன்? நான் அந்த மாதிரி யோசிக்க கூட கூடாது. ஒருவேளை ரோஹித் சொன்ன மாதிரி செஞ்சுட்டானா என்ன பண்றது? விக்ரம் அந்த பெயில் பேப்பர்ல சைன் பண்ணிட்டான்னா வெளியே வந்துடலாம். ஆனால் ஆல்ரெடி இந்த பேப்பர்ல அவன் சைன் பண்ணிருக்கிறதுனால காலம் பூரா அவன் ஜெயிலுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான். குங்குமம் வேற கீழே விழுந்துருச்சு. இப்படி விழுந்து அவசகுலன்னு சொல்லுவாங்களே. ஏன் கீழே கொட்டிடுச்சு? ராமநாட்ட சொன்னா எடுத்து வச்சிட போறாரு. இல்ல இல்ல, நானே எடுத்துட்டேன். விக்ரம், குங்குமம் கீழே கொட்டிடுச்சுன்னா ஏதாவது கெட்ட விஷயம் நடக்குமா? எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்ல. ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 2012 இருக்கிற பேபி, இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை. குங்குமம் கொட்டி போச்சுன்னா ஏன் கவலைப்படுற? மார்க்கெட் போகும்போது வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்கோ. இந்த வீட்டில் குங்குமம் குறைஞ்சு போனாலும் என்னோட லவ் குறைவே குறையாது. நாராயணி நமஸ்துதே சர்வமாங்கல்ய மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே நாராயணி நமஸ்துதே நாராயணி நமஸ்துதே நாராயணி நமஸ்துதே. இந்த குங்குமம் கொட்டி போனதுனால உன்னோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. உன் கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி சிச்சுவேஷன் வந்தா கவலையே படாம டக்குன்னு விக்ரமணி நினைச்சுக்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை நான் கண்ணீரோட பார்த்தனா என்னுடைய உயிரை என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நீ என் கூட இருக்கும்போது என் உயிர் எப்படி என்னை விட்டு போகும்? உன்னோட கண்ணீருக்காகவும் உன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் நான் எது வேணாலும் செய்வேன் ரவீனா. என்கிட்ட உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது விக்ரம். என் சந்தோஷத்துல தான் உன் சந்தோஷம். அதே மாதிரி நீ நல்லா இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன். எனக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்க. அதே மாதிரி நானும் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். மயக்கம் என்ன? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு